எவ்வளோ உளுந்து போட்டாலும் இட்லி பஞ்சு பஞ்சா வரல, ஆறுனதுக்கு அப்புறமா காஞ்சு போயிடுது, மேலே வர வரன்னு ஆயிடுது. இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். இன்னைக்கு ஒரே மாவில் 2 விதமாக நான் இட்லி சுட்டிருக்கேன். இதில் நீங்கள் எந்த தப்பாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு இட்லி அப்படின்னாலே பஞ்சு பஞ்சாக வரும் அப்படிங்கிறவங்க இந்த செகண்டே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம எப்போதுமே இட்லி சுடுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி அந்த காலத்தில் துணி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் துணி யூஸ் பண்ணுறது கிடையாது. காரணம் அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லைன்னா ப்ராப்பர் ஷேப் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் 2 மெத்தட்லையுமே உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன். அந்த காலத்துல இருந்த இட்லி தட்டுலலாம் அந்த குழிக்குள்ளேயே ஒரு ஓட்டை இருக்கும், அதனால ஒட்டாம வரும். இப்ப மேக்சிமம் எண்ணெய் தடவி ஊத்துறதுனால அந்த மாதிரி ஓட்டை எதுவும் வைக்கிறது கிடையாது. அதனாலேயே நிறைய அந்த இட்லியோட மாவு அந்த துணியிலே ஒட்டிடுது. இன்னொன்று, இவ்வளோ பெரிய துணி தான் எல்லாருமே நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். அதனால மேலெல்லாம் பாத்தீங்கன்னா இட்லி ஒட்டி ஒட்டிட்டு ஒரு அன்ஈவன் ஷேப்ல இருக்கும். நான் இன்னொரு பிளேட்ல எந்த ஒரு துணியும் போடாம எண்ணெய் தடவி ஊத்திருக்கேன். ரெண்டுமே உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம துணி பிரச்சனையை சரி பண்ணிடுவோம். இட்லி சாஃப்டா வரணும்னா அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த மாதிரி துணி போட்டு ஊத்துனா மட்டும்தான் சாஃப்டான இட்லி, ஆறுனதுக்கு அப்புறமும் காயாத இட்லி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த இட்லி துணி பஞ்சாயத்தை நம்ம சரி பண்ணிடலாம். இட்லி துணி உங்களுக்கு ரொம்ப காயாம இருக்கணும், அதுல நிறைய ஒட்டாம இருக்கணும், அது ஈஸியா வாஷ் பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிற மெத்தட் வேண்டாம். இதுல ரொம்ப அன்ஈவனான இட்லி வரும். நிறைய பேர் இதோட ஷேப் மாறுதுன்னு சொல்லிட்டே நம்ம துணி போடாம சுடுறோம். ஆனா அதனால ஒரு மாதிரி ஹார்டா ஆகிற இட்லி தான் நம்ம சாப்பிட வேண்டியதா இருக்கு. ஸோ நல்ல பெரிய துணி போட்டதுனால நிறைய ஒட்டுது. ஏன்னா அந்த இட்லியோட குழிக்குள்ளையும் பாத்தீங்கன்னாக்கா ஓட்டை இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி ஒற்ற துணியை நிறைய பேருக்கு வாஷ் பண்றதுல இஷ்யூ இருக்கு. ஆனா இந்த இட்லி பாக்கிறதுக்கு என்னதான் கரடு முரடா கண்ணாப்னான் இருந்தாலும் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு அது காஞ்சு போகாம இருக்கும். ஏன்னா ரீசன் இருக்கு. இதுல நான் ஒரு கடப்பா வச்சு இந்த இட்லியை வச்சாலும் பாக்கிறதுக்கு நல்லா இல்ல, பட் அதோட காஞ்சு போகாம நல்ல டேஸ்ட் நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இட்லி துணி எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது காடா துணி. உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் எடுத்துட்டு அந்த இட்லி பிளேட்டை வச்சுட்டு 1 இன்ச் விட்டுட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க சர்க்கிள் மாதிரி. இட்லி துணிக்கு இவ்வளோ தேவையா அப்படின்னா, ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னத்தையும் ஒன்று சாப்பிட்டுட்டு போறதுக்கு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி வெட்டி நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்ட அதே இட்லியோட டேஸ்ட்ல இப்பயும் இட்லி சாப்பிட முடியும். ஸோ இதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த சென்டர் போர்ஷனை எடுத்துக்கோங்க. ஏன் இதை 1 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த தட்டுல போட்டு அந்த குழிக்குள்ள நம்ம கை வச்சு அமுக்கிறப்ப கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அப்படி கரெக்டா எக்ஸாக்டா கட் பண்ணிட்டோம்னா வெளியில எல்லாம் அந்த மாவு படுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை 4ஆ மடிச்சுட்டு அந்த சென்டர் போர்ஷனை எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி தட்டு இட்லி எல்லாம் ஹார்டா வருது, ஏன் காஞ்சு போயிடுது அப்படின்னா, இட்லி அப்படிங்கறது ஆவியில வேகிற ஒரு ஃபுட்டு. ஆனா அதையே நம்ம எண்ணெய் தடவி வேக வைக்கிறப்ப அந்த எண்ணெயில அந்த இட்லி மாவு கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிடும். ஜென்ரலா நம்ம ஒரு வடை சட்டி வச்சுட்டு அதுல மாவு போட்டோம்னா எப்படி பொரியுமோ அதே மாதிரி பொரியும். அதனாலதான் அதோட அவுட்டர் லைன் கொஞ்சம் ஹார்டாவும் வறட்சியாவும் இருக்கு. இப்ப இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு 2 டைப் ஒரே பேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பா இட்லி மாவுக்கான ரெசிபி வீடியோ கிடையாது. நம்மளோட சேனல்ல இட்லி மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வேணும்னா நான் உங்களுக்கு ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி மாவை போட்டுட்டோம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த துணி. அதுல போடுறப்ப எக்ஸஸா வெளியில எல்லாம் துணி வரல, கரெக்டா அந்த மாவு மட்டும் அந்த துணியில படுற மாதிரி இருக்கு. இப்போ இதுல எண்ணெய் தடவிட்டேன். எண்ணெய் இவ்வளவு தடவுறப்ப இதுல மாவை ஊத்துறப்ப கண்டிப்பா அது அடியில ஹீட் படப்பட பொரியதான் செய்யும். அதனால்தான் ஹார்டான இட்லி வருது. இது 2 எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத காமிக்கிறேன். நான் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா எடுத்து காமிக்கிறேன். எப்போதுமே இட்லி பிளேட்டை பாட்டம்ல ஒன்று வச்சுட்டோம்னா அதுக்கும் மேல வைக்கிறது பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்னதா ஹோல் இருக்குல்ல, அது அந்த மாவுக்கு நேரா இருக்கணும். அப்பதான் ரெண்டுமே ஈவனான டயத்துல வேகும். ஏன்னா இட்லி பானையில பாட்டம்ல ஹெவியான ஹீட்டும் மேல கொஞ்சம் லைட்டான ஹீட்டும் இருக்கும். அந்த மாதிரி வராம ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக தான் அந்த ஹோலுக்கு நேரா வைக்கிறோம். இன்னொன்னு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் இந்த இட்லியை நம்ம மாவை ஊற்றி அதுக்குள்ளே வைக்கணும். இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தப்பு தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் ஏன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைப்போம். இப்போ இந்த துணியை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நார்மலான ஒரு துணியை நம்ம எப்படி வாஷ் பண்ணி போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக அந்த துணி போட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா லைட்டாக தண்ணி மட்டும் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு தெளிச்சிங்கன்னா ஷேப்பும் அழகாக இருக்கும். உங்களுக்கு இது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆனாலும் காயாது.
ஆனால் இப்போ அழகழகாக முழுக்குன்னு எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சோம்னாலே காஞ்சிடும், அது சாப்பிடவே முடியாது. ஸோ இந்த மிஸ்டேக்கில் நீங்கள் இவ்வளோ நாள் எது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து துணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி துணி யூஸ் பண்ணி இட்லி சுடுறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.